வணக்கங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பொன்னாங்கண்ணி கீரையோட தண்டு. கீரைய ஆஞ்சிட்டு அந்த தண்ட தூக்கி போடாம, இந்த மாரி ஒரு தண்ணீல வச்சு வேர் வந்துடுச்சுன்னு சொல்லி ஒரு அக்கா எனக்கு குடுத்தாங்க. "நீ எடுத்துட்டு போய் நடுவேம்ல, நல்லா முளைச்சி கீரை வரும். நீ பறிச்சு சாப்பிட்டுக்க. கட் பண்ணினா அடுத்தடுத்து துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும்" அப்படின்னாங்க. அம்மா மூலியமா அந்த தண்ட இப்படி நட்டு விட்டாச்சுங்க. ஒரு 1 மாதம் கழிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கீரை நல்லா தளன்னு அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த கீரைய பறிச்சு நம்ம சமைக்கலாம்னு சொல்லி கீரையை வேரோடு பிடுங்காமல் அறுத்து விட்டோம்னா அடுத்தடுத்து இருக்கிற கீழே இருக்கிற இதுலேருந்து நல்லா துளிர் வரும். இந்த கீரையை வந்து நம்ம முருங்கைக்கீரை சமைக்கிற மாதிரியே துவரம்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா போட்டு பூண்டு போட்டு வேக வச்சுட்டு இந்த கீரையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அலசி அதில் போட்டு வேக வச்சு கடைஞ்சி சாப்பிடுங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்து சாப்பிடுங்க. அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்து சமைக்கிற கீரைக்கும் நம்ம வீட்டில் வளர்த்து சமைக்கிற கீரைக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன சந்தோஷம். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.